தேவன் நல்லவர். ஆமென். ඉස්මාන අපි බැලුවා. கடந்த வாரத்திலும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். හිතෝපදේශ පොතේ நீதிமொழிகள் புத்தகத்திலே 22 22வது அதிகாரம் 4வது வசனம். දේව රාජ්‍ය විදියට தேவனுடைய ராஜ்யத்தின் முறைப்படி අපි කොහොමද සඵල වෙන්නේ? நாங்கள் எப்படி ஐஸ்வர்யவானாக மாறுவது? පෝසත් වෙන්නේ? நாங்கள் எப்படி ஐஸ்வர்யவானாக மாறுவது? අපිට කාරණා දෙකයි කරන්න තියෙන්නේ. ரெண்டு காரியங்கள் தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. උන්වහන්සේට යටහත් වෙන්නත් அவருக்கு தாழ்மையா இருக்கவும், උන්වහන්සේට බය වෙන්න. அவருக்கு பயந்து நடக்கவும். ඉතින් තමා පෝසත් වෙලා නැත්නම් நீங்கள் ஐஸ்வர்யவானா இல்லாவிட்டால் මේ කාරණා දෙකම කරලා නැහැ. இந்த ரெண்டு காரியமும் செய்யாமல் இருக்கிறீர்கள். සමහර අය මගේ දිහා බලන අමුතු විදියකට කමක් නැහැ. இப்படி சொல்லக்குள்ள பாஸ்டர் நோக்கி ஒரு சிலர் பார்க்கறாங்க, ஒரு வித்தியாசமாக, அப்படியும் பரவாயில்லை. தேவனுடைய வார்த்தை இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. අපිට සියල්ල එකතු කරනවා කියලා තියෙන්නේ. எங்களுக்காக எல்லாவற்றையும் ஒன்று சேர்ப்பார் என்று சொல்லப்படுகிறது. අපිට මහන්සි වෙන්න කියලා නැහැ. எங்களை கஷ்டப்பட சொல்லி சொல்லவில்லை. ඉතුරු කරන්න කියලා නැහැ. அங்கே மிச்ச வைக்க சொல்லி சொல்லவில்லை. මම කියන්නේ පාස්ටිකෝ ඉතුරු කරන්න එපා නෑ නෑ. ඉතුරු කරන්න හොඳයි. ඒක හොඳ දෙයක්. தவறாக நீங்க எடுக்க கூடாது. பாஸ்டர் சொல்லிட்டாரு மிச்சம் வைக்க கூடாதுன்னு சொல்லி மிச்ச வைக்கிறது நல்லம், அதை செய்யுங்க. දෙවියන් වහන්සේ තමාවට ගෞරවය තමයි ඉස්සරලා ගේන්නේ. தேவன் முதலாவது உங்களுக்கு அந்த கணத்தை, மகிமையை கொண்டு வருகிறார். ඒ මිනිස්සු ඉදිරි පිට மனிதர்களுக்கு முன்பாக වාසේ ගෞරවය දෙනවා. அவர் உங்களுக்கு அந்த மகிமையை கொடுக்கிறார். හොඳට මතක තියාගන්න ගෞරවය ලබා ගන්නට තමා වෙහෙසෙන්න එපා. நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மதிப்பை எடுப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். ගොඩාක් වෙලාවට මේ ගෞරවය ලබන්න අපි ගොඩාක් දේවල් කරන්න හදනවා අපිට මිනිස්සු අපි සලකයි කියලා. இந்த மதிப்பை, மரியாதை வாங்குவதற்கு நாங்கள் நிறைய மனுஷங்களிடத்துல அதை இதை செய்ய பார்க்கிறோம். නෑ. இல்லை. දෙවියන් වහන්සේ දෙන ගෞරවය කාටවත් ගන්න බෑ. ஆமென். தேவன் கொடுக்கிற அந்த மதிப்பை, மகிமையை யாராலும் எடுக்கவே முடியாது. හැබැයි තමා උඩඟුරු நீங்கள் பெருமைப்பட்டால் ඒක හරියන්නේ. அது சரி வராமல் போய்விடும். අපට අධික ජීවනයක් වහන්සේ දීලා තිබෙනවා. ஆமென். தேவன் எங்களுக்கு பரிபூரண ஜீவனை கொடுத்திருக்கிறார். ඒ උන්වහන්සේගේ රාජ්‍ය කරනකොටගෙන அவருடைய ராஜ்யத்தை கொண்டு. එනිසා ஆகவே අපි நாங்கள் දේව රාජ්‍ය ගැන කල්පනා කරනවා නම් தேவனுடைய ராஜ்யத்தை யோசிப்போம் என்றால், අපි රජ ගැන කල්පනා කරනවා නම් ராஜாவை குறித்து யோசிப்போம் என்றால், තමා රාජ්‍ය කතා කරනවා. நீங்கள் அந்த ராஜ்யத்தை பற்றி பேசுவீர்கள். රාජ්‍ය ජීවත් වෙනවා. அந்த ராஜ்யத்திலே வாழுவீர்கள். දේව රාජ්‍ය තමගේ ජීවිතය වෙනස් කරනවා. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். තේරුණේ? நான் சொன்னது உங்களுக்கு புரியவில்லை. අපිට රජ කෙනෙක් ඉන්නවා. எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். අපි උන්වහන්සේ ගැන හිතනවා නම් நாங்கள் அவரை குறித்து நினைத்தால், උන්වහන්සේගේ රාජ්‍ය ගැන හිතනවා නම් அவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் நினைத்தால், තමා දේව රාජ්‍ය ජීවත් වෙනවා. அவருடைய ராஜ்யத்திலே நாங்கள் வாழுவோம். එනිසා තමා රාජ්‍ය ජීවත් වෙනකොට நீங்கள் இந்த ராஜ்யத்திலே வாழும்போது රාජ්‍ය තමාගේ ජීවිතේ ක්‍රියා කරනවා. ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்றும். හalleluya. ஹalleluya. එතකොට அப்பொழுது රාජ්‍යයට අයත් දේ තමාගේ ජීවිතේට ලැබෙන්න යනවා. ராஜ்யத்துக்கு தேவையானது உங்க வாழ்க்கைக்கு கிடைக்க போகிறது. දැන් අපි ගියස්මානේ තවත් අපි පදයක් බැලුවා එසායා 40:31. கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்தோம் எசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். මොනවාද අපි එතනදී අපි බැලුවේ? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதியவென நினைத்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள்.
කියවන්න. නුඹත් ස්වාමීන් වහන්සේ ගැන බලා සිටින්නෝ තමුන්ගේ සවිය ඔව් මේ ඉක්මනට දුවන අය නෙවෙයි ඈ. හදිස්සියේ යන අය. அவசரமா போறவங்க அவங்க இல்ல. වෙලාවක් නෑ ඒගොල්ලන්ට. அவர்களுக்கு நேரமே இருக்காது. நம்ம මෙතන කියන්නේ මොනවද? இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි බලා සිටිනවා. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. මොනවද වෙනවා කියලා තියෙන්නේ? ஏன் அங்கே நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது? තමුන්ගේ සවිය අලුත් කරගන්න. තමුන්ගේ සවිය අලුත් කරගන්නේය. அவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எக்ஸசைஸ் කරලා මේවා කරලා ඒකේ එහෙමනේ සවිය අලුත් කරලා දැන් එහෙමනේ තියෙන්නේ. இப்ப சில நேரத்துல காலையில எழும்பணும்னா நாங்க வந்து உடற்பயிற்சி செஞ்சு அப்படிதான் எங்களுக்கு பலனை உருவாக்கி கொள்வோம். அப்படித்தானே இந்த காலத்துல இல்லையா? எக்ஸசைஸ் කරන්න එපා කියන්නේ. அதனால உடற்பயிற்சி செய்ய வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. කෑම කන්න එපා කියන්නේ. நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை. தேவன் வாசல ஸ்துதி කරලා කන්න. தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு சாப்பிடுங்கள். මට වයස ගියාට මම නාකි නෑ. ஆமென். பாஸ்டருக்கு வயசு போனாலும் அவர் வந்து கிழவன் இல்லை. ஆமென். நான் சொன்னது புரியவில்லை. ஒருக்கா நிஜமா නාකි වෙලා තියෙන්නේ. ரொம்ப பேரு சும்மாவே கிழவன் கிழவியா இருக்காங்க. மனசுම නාකි වෙලා තියෙන්නේ. அவங்களுடைய மனசும் கிழட்டு வயசாயிருக்கு. தேவ ராஜ்ய காரணம் මේකයි සවිය අලුත් වෙනවා. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியம் இதுதான், புது பலன் உருவாகிறது. දැන් මේ සවිය අලුත් වෙනකොට நமக்கு இந்த புது பலன் கிடைக்கிற பொழுது මේක ගොඩක් අය තේරුම් ගන්න බෑ. இது நிறைய பேருக்கு புரிந்து கொள்ள முடியாது. මොනවද කියලා තියෙන සවිය අලුත් වෙනකොට புது பலன் கிடைச்சோன என்ன நடக்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ඔහු රාජාලින් මෙන් පියඹා නගින්නෝය. ඔව්. ඔහු දුවන්නෝය. එහෙත් වෙහෙස නොවෙති. ඔහු ඇවිදින්නෝය. එහෙත් ක්ලාන්ත නොවෙති. මේක අනිත් පැත්තටනේ තියෙන්නේ. இது மறுபக்கத்தில் அல்லவா இருக்கிறது. මේ දේව රාජ්‍ය ක්‍රමය. இது தேவனுடைய ராஜ்யத்தின் முறை. சாமானிய ක්‍රමය මොනවාද? சாதாரணமான முறை. අපි ඉස්සෙල්ලා බඩ ගන්නවා. நாங்கள் முதலாவது நாங்கள் தவக்கிறோம். ඊට පස්සේ ඇවිදිනවා. அதற்கு பிறகு நடக்கிறோம். ඊට පස්සේ දුවනවා. அதற்கு பிறகு ஓடுகிறோம். அப்போ இலென்னா ஆனாலும் பறக்க முடியாது. தேவன் நான் சொன்னது புரியவில்லை. ஏன்னா தேவ ராஜ்ய தேவன் ගොඩක් අය. ரொம்ப பேருக்கு தேவனுடைய ராஜ்யம் புரியாது. තාම ගොඩක් අයට දේව රාජ්‍යයේ තේරුමක් නැහැ. நிறைய பேருக்கு இன்னும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு அறிவே இல்லை. ඒ කියන්නේ අපිව උන්වහන්සේ ඒ තරම් සවිමත් කරනවා අපිට ඉගිලෙන්න පුළුවන් තරමට. ஆமென். தேவன் அந்த அளவுக்கு எங்களை புது பலன் படுத்துகிறார், கழுகை போல உயரத்தில் பறப்பதற்கு. ඉගිලෙන්න බෑ. ஆமாம், பறக்க முடியாதுதான். බැරි දේ කරන්න පුළුවන් වෙනවා. ஹalleluya. நான் சொன்னது புரியவில்லை. බැරි දේ කරන්න පුළුවන් වෙනවා දෙවියන් වහන්සේත් එක්ක ගමන යනකොට. செய்ய முடியாததையும் செய்ய முடியும் தேவனோடு அந்த பயணத்தை මේ போகும்போது. තමගේ කාරණාවලට ප්‍රශ්නට කරදරේට අවදාට ඉහළින් තමයි ඉගිලෙන්න යනවා. உங்களுடைய கஷ்டங்கள், கரைச்சல்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக பறக்க போகிறீர்கள். ஏன்? තමගේ සවිය අලුත් වෙන්න යනවා. உங்களுக்கு புது பலன் உண்டாக போகிறது. අලුත් සවියක් ලැබෙන්න යනවා. ஒரு புது பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ලෝකයේ දෙන ආකාරයට නොවේ. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அது இருக்காது. නමුත් දෙවියන් වහන්සේගෙන් ලැබෙන දේ. ஆனாலும் தேவனிடத்திலிருந்து அது கிடைக்கிறபடியால் දෙවියන් වහන්සේ අපට අද කියන්නේ මොකක්ද? தேவன் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறார்? මොනවද අපිට කියන්නේ? எங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? උන්වහන්සේ කෙරේ බලා සිටිනකොට அவரை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு, උන්වහන්සේ කෙරේ විශ්වාස කරනකොට அவர் மேலே விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு, වචනේ කෙරේ විශ්වාස කරනකොට அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு ඔබට මට ඉගෙනෙන්න පුළුවන් තරම බලයක් එනවා. ஆமென். நீங்களும் நானும் உயர பறக்கக்கூடிய புது பலன் எங்களுக்கு கிடைக்கிறது. තමාගේ ප්‍රශ්නයට කරදරයට කම්කටොලට ඉහළින් තමයි ඉගෙනෙන්න යනවා. உங்களுடைய கரைச்சல்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், தேவைகளுக்கு மேலாக பறக்க போகிறீர்கள். මොනවා කළොත්ද? என்ன செய்தால்? ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි බලා ඔක්කොමලා මේක දන්නේ. எல்லாருக்கும் இது தெரியும்.
ඒ තාම පහුරු ගන්න. ஆனாலும் தொடர்ந்து நாங்க என்ன செய்யறோம்? மண்ணை கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். ඒ ගොඩක් අයගේ ජීවිතේ நிறைய பேருடைய வாழ்க்கையில බලන්න. பார்க்கும்போது ගොඩාක් අය කියන අයියෝ බලන්න මම යාඥා කරනවා බයිබලයේ කියනවා දසෙනින් කොටස දෙනවා සම්මාදම දෙනවා මම ඔක්කොම කරනවා ඒ බලන්නකො තාම මට මොකුත් නැහැ. பாருங்களேன், நான் ஜெபம் பண்றேன், தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்க கொடுக்கிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனாலும் எனக்கு இன்னும் ஒரு பதிலே இல்லை அப்படின்னு. සමහර අය මට කියලා මෙච්චර මම අවුරුදු ගාණක් මේ දේව රාජ්‍ය වියදම් කරලා බලන්න මට මොකුත් නැහැ. சிலர் பாஸ்டர் கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, பாருங்களேன் இவ்வளவு காலம் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிறேன், ஆனாலும் நான் ஆசீர்வாதமா இல்லையே என்று. නෑ කනගාටුදායක තත්ත්වේ. ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்னவென்றால், බයිබල් විද්‍යාලයේ ගිය අය வேதாகம கல்லூரிக்கு போனவர்கள் கூட මේ කතාව කියනවා. இந்த பேச்சை பேசுறாங்க. බලන්න මම මෙච්චර කරලා අච්චර කරලා නියම කරලා එහෙම කරලා මට අද බයිසිකලයක් ගන්න. பாருங்களேன், நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கொடுத்து எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கூட இல்லையே என்று சொல்றாங்க. ඇයි? ஏன்? පළමුව දේව රාජ්‍ය එයාගේ ජීවිතේ නැති හින්දා. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கிறது தான். ඔබ නැති බැරි තැනක ඉන්නවා නම් நீங்கள் இல்லாத குறைபாடான இடத்திலே இருப்பீர்கள் என்றால், මේක මම දෝෂාරෝපණයකට කියනවා නෙවෙයි. இதை உங்களை குற்றப்படுத்துவதற்கு நான் சொல்லவில்லை. අමා යේසුස් වහන්සේ පිළි අරගෙන අවුරුදු ගාණක් නම් நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பல வருடங்களாக එතන නම් ඉන්නේ තමාගේ ඇදහිල්ල. தொடர்ந்தும் அந்த விசுவாசத்தில் அதே இடத்தில் இருப்பீர்கள் என்றால், ඔයාගේ ජීවිතේ உங்களுடைய வாழ்க்கையிலே එනම් ප්‍රශ්නයක් තියෙනවා. ஒரு பிரச்சனை, ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. එහෙනම් அப்படி என்றால் පසුතැවෙන්න. மனம் திரும்ப வேண்டும். මොනවද කරන්න ඕනේ? என்ன செய்ய வேண்டும்? මොකද්ද පසුතැවෙනවා කියන්නේ? மனம் திரும்புகிறது என்றால் என்ன? எங்களுக்கு கேட்க மாட்டேங்கிறது. මගේ අද ගොඩක් අයගේ කටවල් නවත්ත ගන්න. இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாயை நிப்பாட்டி கொள்ள கஷ்டமா இருக்கு. එයාගේ ජීවිත පිළිවෙලක් නැහැ. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்குமுறையே கிடையாது. ඇයි? ஏன்? දේව රාජ්‍ය මනස එයාට නැහැ. தேவனுடைய ராஜ்யத்தின் மனசு அவர்களுக்கு இல்லை. නමුත් දේව රාජ්‍යයේ මනස තියෙන මනුෂ්‍යයා தேவனுடைய ராஜ்யத்தின் மனசு இருக்கிற ஒரு மனிதன் තමාගේ ජීවිත වෙනස් වෙන්නේ. அவனுடைய வாழ்க்கை மாற போகிறது. මේ අවුරුද්දේ වෙනස් වෙන අවුරුද්දක්. ஆமென். இந்த வருடம் மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு வருடம். පසුතැවිලි වෙන්න ලෑස්ති. ஆகவே மனம் திரும்ப ஆயத்தப்படுங்கள். පසුතැවිලි වෙන්න ලෑස්ති. மனம் திரும்ப ஆயத்தமா. අද ගොඩක් වෙලාවට තමන් කිව්වනම් දෙයක් එක කරන්නේ නැහැ. சில நேரத்தில் நீங்கள் ஒன்று சொன்னால் அதை செய்வதில்லை. මනුස්සයෙකුට වචනයක් දුන්නා නම් ඒ වචනේ අතාරිනවා. ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தால் அதை தவற விடுகிறீர்கள். අපි ණයක් දෙන්න තියෙනවා නම් ඒක දෙන්නේ නැහැ. நாங்கள் ஒரு கடன் கொடுக்கிறதால் கொடுப்பதில்லை. හරි. අපි ණය දෙන්න තියෙනවා නම් අපි 10න් කොටස් දෙන්නෙත් නැහැ. நாங்கள் கடன் கொடுக்க இருந்தால் தசம பாகம் கொடுப்பதில்லை. මම කොච්චර ණය දෙන්න තිබුණා? பாஸ்டர் எவ்வளவு கடன் கொடுக்க இருந்தாலும் 10න් කොටස් දීලා දුන්නා. தசம பாகத்தை கொடுத்து விட்டு தான் மற்றதை செய்வார். හරි. යාත වශයෙන් මම ණය ගන්නේ මට නෙවෙයි. பாஸ்டர் கடன் வாங்குவது அவருடைய சொந்த உழைப்புக்கு அல்ல. හැමෝම දේව රාජ්‍ය වැඩේ තමයි ණය ගන්නේ. அவர் கடன் பட்டாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக கடன் படுவார். වායනතුන් කියනවා. அவர் பயம் இல்லாமல் சொல்லுகிறார். මම කියලා තියෙන සමහර තියෙන දේවල් මම විකුණලා දේව රාජ්‍යයට දාන්න යනවා. பாஸ்டர் சொல்லி இருக்கிறார், ஒரு சில காரியங்கள் இருக்கிறது, அவைகளை வித்து சரி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார் என்று. නෑ මේක ඉවර කරන්න ඕනේ. இவைகளை செய்ய வேண்டும், මේක ඉවර කරන්න. இவைகளை முடிக்க வேண்டும், ඒක செய்து ඉවර කරන්න. அந்த வேலையை முடிக்க வேண்டும். දැන් ඒ වගේ මනුෂ්‍යයන් එකව වෙන්න. அதற்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒன்று சேர வேண்டும். දැන් අපි තිරුකුණාමලේ ගියා. கடந்த வாரத்திலே நாங்கள் திருகோணமலை கிளை சபைக்கு சென்றோம். ඒ කණ්ඩායම ගියා. ඒගොල්ලෝ දැක්කා අපි එතන කරන දේ. அந்த குழுவினர்கள் அங்கே வந்த பொழுது கண்டார்கள் அங்கே செய்கிற வேலைகளை. ඒ කණ්ඩායම කැදලා කිව්වා අපි තිරුකුණාමලේට මාසිකව අපි මේ මෙතන ප්‍රමාණයක් අපි දෙන්න. அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த சபையை கட்டி எழுப்புவதற்கு மாதாந்தம் நாங்கள் இவ்வளவு விசுவாசமாய் நாங்கள் கொடுக்கிறோம் என்று முன் வந்தார்கள். දැන් මොකද උනේ? என்ன நடக்கிறது?
මොකද උනේ? என்ன நடக்கிறது? මනස වෙනස් වුණා. அவர்களுடைய மனது மாறியது. සිතුවිල්ල වෙනස් වුණා. அவருடைய யோசனை மாறியது. නෑ මෙතන වැඩක් තියෙනවා කරන්න. இல்லை, இங்க ஒரு வேலை இருக்கிறது செய்வதற்கு. රාජ්‍ය පළමුව. முதலாவது தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. දෙවනවාසියට ආශිර්වාද කරන්න යන්නේ. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். ඔයගොල්ලෝ ඔක්කොම ඉස්සර අපිට ආශිර්වාද කරන්න යන්නේ. உங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். දැන් කී දෙනෙකුට මේ දේව රාජ්‍ය කාරණාවන් දැන් වැටහෙනවා. எத்தனை பேருக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் உங்களுக்கு விளங்குகிறது? තුන් දෙනෙක් කොහොම ආයේ. හතර දෙනෙක් ඇති. අපි නිකන් අතේ ඉස්සරහ මේක තේරුම් ගන්න ඕනේ. நாங்கள் கரங்களை உயர்த்தி போதால் இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். අභිප්‍රාயம் ඇතුව හිතන්න ඕනේ. ஒரு அபிப்பிராயத்தோடு கூட இதை நாங்கள் நினைக்க வேண்டும். මේක හරි අමාරුයි සමහර අයට මේක පැහැදිලි කරන්න. இதை தெளிவுபடுத்த ரொம்ப பேருக்கு ரொம்பவே கஷ்டம். ඔය ඔළුවට එන හැමදේම කල්පනා කරන්න නෙවෙයි. அங்கே யோசனைக்கு வர்ற எல்லாமே யோசிப்பதற்கு அல்ல. මට අභිප්‍රායක් තියෙනවා. எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்க අද வேண்டும். දවසේ මම මේක කරනවා. இன்னைக்கு நான் இதை செய்வேன். දෙවියන් වහන්සේ මට අද දවසේ දීලා තියෙන වගකීම මේකයි. தேவன் இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு இதுதான். නේ මට කරන්න පුළුවන් දේ මේකයි. எனக்கு செய்ய முடியுமானது இதுதான். අපි අභිප්‍රායක think with purpose. நாங்கள் அந்த அபிப்பிராயத்தோடு கூட நாங்கள் யோசிக்க வேண்டும். නිකන් ඔළුවට එන දේවල් හිතලා මේවා කරලා කල්පනා කරලා මිහිණු කර කර ඉන්නේ නැතුව எங்களுடைய யோசனைக்கு வர்ற எல்லாத்தையும் நாங்கள் யோசித்து அதை கேலி பேசி விளையாடுவதற்கு அல்ல. වචනය தேவ வார்த்தையை, වචනය මත தேவனுடைய வார்த்தையின் மேலே, වචනය මෙනෙහි කරමින් வார்த்தை தியானத்தோடு கூட දෙවියන් වහන්සේ තමාට කියන දේ කරන්න. தேவன் உங்களுக்கு சொல்லுவதை நீ செய்வதற்கு. හරි. දැන් සමහර වෙලට පුදුමයි. මේක කරපුවම කොහොමද මේක වෙන්නේ? நீங்க சில நேரம் ஆச்சரியமா நினைக்கலாம், அப்படி செஞ்சா எப்படி இந்த மாதிரி நடக்கும்னு. ඔය දෙවියන් වහන්සේ කරේ බලා සිටිනකොට උන්වහන්සේගේ වචනය කරේ බලා සිටිනකොට ආත්මයන් වහන්සේ තමයි කතා කරනවා. කතා කරනවා. அவர் பேசுகிறார். ඔගොල්ලෝ කතා කරන එක අහන්නේ නැහැ. அவர் பேசுகிறதை நான் கேட்பதில்லை. බලේ එනකම් බලාගෙන ඉන්නේ. வல்லமை வரும் வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறோம். කතා කරන දේ අහන්න. பேசுவதை கேட்க, කියන දේ අහන්න. சொல்லுவதை கேட்க. හරි මම වෙලාවට මම ශාන්තිය මට දැන් මේ සුමානි මම තිරුකුණාමල යන්නේ. இந்த வாரத்திலே பாஸ்டர் வந்து திருக்கோணமலை போக இருந்தார். මම ශාන්තිනි සිස්ටර් පාස්ටර් කියාගෙන හිටියා ලක්ෂයක්වත් ඕනේ නැහැ. அப்போ நம்முடைய பாஸ்டர் வந்து பாஸ்டர் சாந்தினியிடம் சொல்லி கொண்டிருந்தாராம், இங்க போவது என்றால் 1 லட்சம் ரூபாய் சரி பணம் வேண்டும் என்று. எங்க இருந்து இந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு. දෙවියන් වහන්සේ තමයි දෙන්නේ. தேவன் தான் இதை சந்திப்பார் என்று சொன்னார். කොහොමද දෙන්නේ මට වැඩක්. அது எப்படி கிடைக்கும் எனக்கு தேவையில்லை. දෙවියන් වහන්සේ කාගේ හදවතට කතා කරනවා. தேவன் யாருடைய இருதயத்துக்கு சரி அவர் பேசுவார். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, මට කතා කරලා பாஸ்டருக்கு பேசி මට කියනවා அவர் சொல்லுகிறார், මේ බැංකුවේ තියෙන සල්ලි ගණන්කො. இந்த வங்கியில் இருக்கிற பணத்தை எடு என்று. මම කොහෙද සල්ලි? பாஸ்டர் கேட்டாரா, எந்த வங்கியில் என்று. ඊපස්සේ බලපන් අර බෑග් එකේ තියෙනවා උඹගේ මේ ඉතුරු කිරීම ගිණුම් පොත් ගොඩක්. அப்ப அந்த பேக்க பார்க்க சொன்னாரா, அங்கே இருக்குதா சேமிப்பு புத்தகங்கள் நிறைய இருக்குதா. මම කියලා බලපුවම ඇත්ත තමයි. பாஸ்டர் போயிட்டு பார்த்தா அது உண்மை நிறைய புத்தகம் இருந்துச்சு. සමහරව මමවත් දන්නේ නැහැ උත්තරක් තියෙනවද කියලා. சில புத்தகங்கள்ல இருக்கிறது எவ்வளவு என்று பாஸ்டருக்கு கூட தெரியாது. මම කියලා බලනකොට பாஸ்டர் போய் பார்க்கும்போது එතකොට බලමු 70000 තියෙනවා. அது எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் 70,000 ரூபாய் போல இருந்துச்சாம். අයි අපිට කීකරු වෙන්න බැරි. ஏன் எங்களுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை? අයි ඔයගොල්ලන්ට කීකරු වෙන්න බැරි. ஏன் உங்களுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை? මේකයි. අපේ හදවත දේව රාජ්‍යයේ තියෙනවා. எங்களுடைய இருதயம் தேவனுடைய ராஜ்யமா இருக்க வேண்டும். බයිබලයේ කියනවා வேதத்தில் சொல்லப்படுகிறது, තමගේ වස්තුව තියෙන තැන තමයි உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ තමගේ உங்களுடைய இருதயமும் அங்கேதான் இருக்கும் என்று.
ඉතුරු කරන්න නෙවෙයි. மீதப்படுத்த அல்ல. දේවාස සුතිවා ඉතුරු කරපු නිසා අද තියෙනවා. அந்த காலத்திலே மீதப்படுத்தினபடியினால இப்போது இருக்கிறது. தேவனுக்கே ஸ்தோத்திரம். දේවාස යහපත්. தேவன் நல்லவர். බය නැහැ. ඇයි? பயம் இல்லை. ஏன்? වපුරන්නාට තමයි ජීජේ දෙන්නේ. விதைக்கிறவனுக்கு தான் தேவன் விதையை கொடுப்பார். එතකොට තමාගේ ජීවිතය ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில වෙනස ஒரு மாற்றத்தை වෙනෙන්චයි. அது வெளியே தெரிய போகிறது. දෙවියන් වහන්සේ තමාගේ ජීවිතෙන් බලාපොරොත්තු වෙන වෙනස ඇති වෙන්නේ. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற அந்த வித்தியாசம் வெளியே தெரிய போகிறது. දැන් ගහක් තම උස ගහක් බැලුවොත් ஒரு உயரமான மரத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால் ඒ ගහ උසට ගිහිල්ලා තියෙන්නේ. அந்த மரமானது உயர வளர்ந்திருப்பது ඒ ගහේ මුල් නිසා. அந்த மரத்தினுடைய அடி வேறினாலே தான். ඒ ගස තියෙන්නේ அந்த மரம் நிற்பது උලන් ආවා, කුණාටු ආවා, ප්‍රශ්න ආවා, කරදර ආවා, එහෙට වෙනවා මේක වෙනවා නමුත් ගැලවුනේ නැහැ. அந்த மரத்திற்கு காற்று வந்து மோதியது, அலை வந்தது, பிரச்சனைகள் வந்தது, தாக்கம் வந்தது, ஆனாலும் அந்த மரம் சரியவில்லை. මුල් නැතුව සාර්ථකත්වය බලාපොරොත්තු වෙන්න. ஆகவே அந்த வேர் இல்லாமல் சாத்தியத்தை எதிர்பார்க்க வேண்டாம். ගොඩක් අය මේක තේරෙන්නේ නැහැ. நிறைய பேருக்கு இது புரியவே மாட்டேங்கிறது. ගොඩක් අය මේක තේරෙන්නේ. நிறைய பேருக்கு இது விளங்குவதில்லை. මුල් නැතුව வேர் இல்லாமல் සාර්ථකත්වය බලාපොරොත්තු වෙන්න. அதனுடைய சாத்தியத்தை காண முடியாது. මුල් දෙයක් බලාපොරොත්තු වෙන්න එපා. ஆகவே மேலே போவதற்கு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ඉස්සෙල්ලා කාඩේ දෙන්නු. முதலாவது நேரத்தை கொடுக்க வேண்டும். මුල් බහින්. அந்த வேர் நிலத்திலே இறங்க வேண்டும். මේ දෙවියන් වහන්සේත් එක්ක ගමනක් ඉස්සෙල්ලා යන්න ඕනේ. முதலாவது தேவனோடு ஒரு பயணத்தை போக வேண்டும். මේ මූලිකව முக்கியமாக අපි මනුෂ්‍යයා ගැන කතා කරමු. මනුෂ්‍ය ආත්මය මනුෂ්‍ය ප්‍රාණය පොඩ ආත්මයක් තිබෙන ශරීරය තුළ වාසය කරනවා. மனிதனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் மனுஷன் ආත්මය மனுஷன் ஒரு ஆவியாய் இருக்கிறான். அவன் ஒரு சரீரத்துக்குள்ளே வாசம் செய்கிறான். දැන් இப்பொழுது වැඩේ තියෙන්නේ මේකයි. என்னவென்றால் ජීවිතය කියන්නේ එකක්. வாழ்க்கை என்று சொல்லுவது ஒன்று, ජීවත් වෙනවා කියන්නේ තව එකක්. வாழ்வது என்று சொல்லுவது இன்னும் ஒன்று. හරිද? ඔබට ජීවිතයක් තියෙනවා. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. මන් දන්නේ තියෙනවද නැද්ද කියලා. எனக்கு தெரியாது இருக்கிறதா இல்லையா என்று. මොකද ஏனென்றால் ඒක හදාගන්න ඕනේ. அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ගොඩක් අය පාස්ටර්ව හදන්න හදනවා. ரொம்ப பேர் பாஸ்டரை சரி செய்ய பார்க்கறாங்க. තමන්ගේ ජීවිතය හදාගන්න. உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள். තමන්ගේ ආත්මය හදාගන්න. உங்களுடைய ஆத்துமாவை சரி செய்து கொள்ளுங்கள். තමන්ගේ ප්‍රාණය හදාගන්න. உங்களுடைய ஆவியை சரி செய்து கொள்ளுங்கள். ආත්මය ප්‍රාණ එකතු වෙලා තමන්ගේ ශරීරය නිරෝගී කරගන්න. உங்களுடைய ஆவி ஆத்துமா இரண்டையும் சேர்ந்து உங்களுடைய சரீரத்தை கட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள். එතකොට තමයි ජීවත් වෙන්න පුළුවන්. அப்பொழுதுதான் வாழ முடியும். හalleluya. சொன்னது புரியவில்லை. ගොඩක් අය මේ දේවල් තේරෙන්නේ නැති නිසා තමයි ඒ අය ඔහි ජීවත් වෙන්නේ. ரொம்ப பேருக்கு இதனுடைய அர்த்தம் புரியாதபடினாலே தான் ஏனோ தானே என்று வாழ்றாங்க. ගොඩක් අය නිකන් වයසට ගිහිල්ලා තියෙන්නේ. ரொம்ப பேர் சும்மாவே வயசாளியா இருக்கிறாங்க. නෑ. இல்லை, තමන්ගේ ජීවිතය හදාගෙන බලන්න. உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டு பாருங்கள். මම කියන්නේ මේක මම මගේ ජීවිතය හදාගන්න. பாஸ்டர் அவருடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டார். මම පාර හිටියේ කෙනෙක්. அவர் வீதி ஓரத்தில் இருந்த ஒருவர். විභාග පාස් නැහැ. அவருடைய பரீட்சைகளும் கூட வெற்றி பெறவில்லை அவர். හරි. මුදල් තිබුණේ නැහැ. பண வசதியும் இருக்கவில்லை. සමාජයේ දවසක එක වේලක් කාලා ජීවත්. சில நாட்களிலே ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிட்டு வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தது. නමුත් යේසුස් වහන්සේ මගේ ජීවිතයට ආවා. ஆனாலும் இயேசுவானவர் அவருடைய வாழ்க்கையிலே வந்தார். උන්වහන්සේ ඔක්කොම වෙනස් කරා. அவர் வந்து அந்த எல்லா நிலைமையும் மாத்தினார். ஆமென். වෙනස් කරා කියන්නේ மாத்தினார் என்று சொல்லும்போது උන්වහන්සේ කියන දේ කරන්න මම පටන් ගත්තා. அவர் சொல்லுவதை செய்ய பாச ஆரம்பித்தார். එහෙනම් அதுதான் நடந்தது. ලෙඩෙක් හිටියා. அவர் நோயாளியா இருந்தார். විවිධාකාර දීලා වේවා කරලා එක එක දේවල් කරලා අන්තිම ශරීරේ නාස්ති වෙලා තිබුණා.
பல அடிமை பழக்க வழக்கத்துக்கு ஆளாகி அவருடைய சரீரமும் கெட்டு போனதா இருந்தது. නමුත් මගේ ආත්මය දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා නන්ගේ ආත්මය ආපු අවස්ථාවේ ඉඳලා මගේ සිතුවිලි මගේ මනස මගේ ශරීරය ඔක්කොම වෙනස් වෙන්න පටන් ගත්තා. அவருடைய ஆவிக்குள்ளே தேவனுடைய வல்லமை வந்தபடினாலே அவருடைய யோசனை எல்லாமே மாறியது. දෙඩෙක්ව හිටිය මනුස්සයා සුව වුණා. ஒரு நோயாளியா இருந்த மனிதன் குணமானான். මේක තමයි වැදගත්. இதுதான் முக்கியம். ඒ තමගේ ජීවිතේ உங்களுடைய வாழ்க்கையிலே උන්වහන්සේගේ ජීවනය ඇවිත් වෙනස් කරලා තියෙනවා. அவருடைய ஜீவன் வந்து உங்களை மாற்றி இருக்கிறதா? මේ නිකන් මම වෙනස් වුණා කියලා හරියන්නේ නැහැ. நான் மாறினேன் என்று சும்மா சொல்லி வேலை இல்லை. තාමත් ඕපදූප කතා කරනවා නම් தொடர்ந்தும் பொறாமையே பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், තාමත් තමා වෙන වෙන දේවල් කරනවා නම් தொடர்ந்தும் வேற வேற செயல்களை செய்து கொண்டே போறீங்கள் என்றால், ඒ තමාට දැක්මක් නැත්තම් உங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லாவிட்டால் තමාගේ ජීවිතේ ඊර්ෂ්‍යාව, වෛරය, ක්‍රෝධය මේ ඔක්කොම තියෙනවා නම් உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தும் வைராக்கியம், பொறாமை, எரிச்சல் இவைகள் இருக்கிறது என்றால், කතා කරනකොට මට කල්පනා වෙනවා. பாஸ்டர் பேசும்போது அவருக்கு நினைவுக்கு வருகிறதா, අද ක්‍රිස්තියානි සභාව තුල මම හිතන්නේ 70ක් තරහක් නැති කවුරුත් නෑ. இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளை எடுத்துக்கொண்டால் 70% இந்த கோபிக்காமல் கோவம் இல்லாம இல்ல. නෑ මේක ගැටීමක් තියෙනවා. கோவம் இல்லாம இல்ல. கோபம் இல்லாம இல்ல. හරි. මම අවුරුදු 50ක් පාස් කරනවා. அவர் 50 வருஷமா போதகரா இருக்கிறார். මම මිනිස්සුගේ ජීවිත දැකලා තියෙනවා. மனுஷருடைய வாழ்க்கையை பாஸ்டர் கண்டு இருக்கிறார். මේ සභාවේ නම් එහෙම නෑ. நம்முடைய சபையில அப்படி இல்ல. නේ? දැන් අපි තේරුම් ගන්න ඕනේ යම් දෙයක් තියෙනවා. நாங்கள் இந்த ஒரு காரியத்தை குறித்து நன்றாக அறிந்திருக்க ගොඩක් வேண்டும். කරලා අපි යනවා අනිත් අය හදන්න. நாங்க சில நேரத்திலே மத்தவங்களை திருத்த பார்க்கிறோம். මං හැදෙන්න. நான் திருந்தாம, තමා හැදෙන්න අවශ්‍යයි. நான் முதலாவது திருந்த මම வேண்டும். කියන තමා වෙනස් වෙන්න ඕනේ. நான் என்கிறவன் முதலாவது திருந்த வேண்டும். නේ? තමා වෙනස් වෙන්න ඕනේ. நீங்கள் முதலாவது திருந்த வேண்டும். තමගේ ජීවිත වෙනස් වෙන්න ඕනේ. உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் මම வேண்டும். ප්‍රශ්නේ තියෙන්නේ මේකයි. கேள்வி என்னவென்றால், වෙනස් වෙන්න බයයි. அங்கே மாறுவதற்கு பயம். ගොඩක් අයට තියෙන ප්‍රශ්නේ. நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி මේ කිතුරුන්ට පමණක් නෙවෙයි. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, සාමාන්‍ය මිනිස්සුන්ට ප්‍රශ්නයක් තියෙනවා වෙනස් වෙන්න. சாதாரணமான மனுஷர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது, அவர்கள் மாறுவதற்கு. සභාවෙත් දැන් ඒක තියෙනවා. சபையிலும் அது இன்றைக்கும் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ කොච්චර කතා කරත් මාව වෙනස් වෙන්නේ නැහැ. தேவன் எவ்வளவு பேசினாலும் நான் மாறுவது இல்லை. ස්වාමීන් වහන්සේ කියනවා බය වෙන්න එපා. தேவன் சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம் என்று. ඇයි? ஏன்? වෙනස් වීමට බයයි. மாறுவதற்கு பயம். හැම දවසකටම බයිබලේ බය වෙන්න එපා එකක් තියෙනවා. தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுவதற்கு வசனம் இருக்கிறது. මේ මිනිස්සු අද තමා ළඟ ඉන්න කෙනා ගැන බයයි. மனுஷர்களுக்கு அருகில இருக்கிறவனை குறிச்சு பயம். පුරුෂයා භාර්යාව බයයි. கணவன் மனைவி இவங்களுக்கு இடையிலேயும் பயம். දරුවන් දෙමව්පියෝ බයයි. பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில பயம். අසල්වැසියෝ බයයි. அயலவர்கள் பயம். නේ? අද විශ්වාසය කියන එක අද මිනිස්සු දුර නැහැ. இன்னைக்கு நம்பிக்கை என்று சொல்லுவது மனுஷர்களுக்குள்ளே இல்லை. අනාගතය ගැන බයයි. எதிர்காலத்தை குறித்ததான பயம், මනුෂ්‍යයන් ගැන බයයි. மனுஷர்களை குறித்ததான பயம், ආර්ථිකය ගැන බයයි. பொருளாதாரத்தை குறித்ததான பயம், නේ? ව්‍යසනයක් වෙයි කියලා බයයි. ஒரு பஞ்சம் வரும் என்று அதற்கும் பயம். ඉතින් මේ කාරණා ඔක්කොම නිසා තමයි වෙනස් වෙන්න බයයි. இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கிறபடியினாலே நீங்கள் மாறுவதற்கு பயம். ඇයි? ஏன்? තමාගේ ජීවිතේට සමහර දේවල් වෙලා තියෙනවා. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடந்திருக்கிறது. ඒ නිසා තමයි බයයි. அதனாலே தான் நீங்கள் பயப்படுகிறீர்கள். ඒ තමාව අව탁සේරු වෙලා තියෙනවා. சில நேரத்தில் உங்களை நீங்கள் மட்டுப்படுத்தி இருக்கிறீர்கள். තමා අපයෝජන වෙලා තියෙන්න පුළුවන්. சில நேரத்தில் நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம்.
අපයෝජන. பிரயோஜனம் துஷ்பிரயோகமாகி இருக்கு. நீங்கள் வந்து துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கலாம், පරාජයටපත් වෙලා තියෙනවා. தோல்வி அடைந்திருக்கலாம், තම අසාර්ථක වෙලා ඉන්න පුළුවන්. நீங்கள் வந்து ஒரு நஷ்டப்பட்டு இருக்கலாம். හරි. දැන් මම මෙච්චර කතා කරන අවස්ථාවේ වුණා நான் இவ்வளவு பேசுகிற இந்த தருணத்தில் கூட තමන්ට ගොඩාක් මේ තොරතුරු ලැබෙනවා මගෙන්. உங்களுக்கு போதகரிடத்திலிருந்து நிறைய அறிவுறுத்தல்கள் கிடைக்கிறது. නමුත් ஆனாலும் මේ තොරතුරු තමයි වෙනස් කරන්නේ නැහැ. இந்த அறிவுறுத்தல்கள் உங்களை மாற்றாது. නමුත් දෙවියන් වහන්සේට තමයි මේ තොරතුරු අරගෙන දෙවියන් වහන්සේට කීකරු වෙන වෙලාවේ දෙවියන් වහන්සේට පුළුවන් තමයි වෙනස් කරන්න. இந்த அறிவுறுத்தல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு தேவனிடத்திலே நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்கள் மாற முடியும். හරි. හලෙලූයා. அல்லேலூயா. මේක හරි වැදගත්. இது ரொம்பவும் முக்கியம். උන්වහන්සේගේ අනුදැනුම උන්වහන්සේගේ ඉන්ස්ට්‍රක්ෂන් එක ෆලෝ කරනවා නම් පසුපස යනවා නම් තමයි වෙනස් වෙන්නේ. அவருடைய அறிவுறுத்தல்களை நீங்கள் பற்றிக்கொண்டு அவரை பின்பற்றி போனால் நீங்கள் மாற முடியும். මම මගේ කල්පනා වෙනස් කරගෙන තියෙනවා. போதகர் அவருடைய யோசனையை மாற்றிக் கொண்டிருக்கிறார். මම මගේ ජීවිතයේ හාස්කම් වෙමින් පවතින. அவருடைய வாழ்க்கையில அற்புதம் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறார். නම් ඕගොල්ලෝගේ ජීවිතයේ හාස්කම් බලාපොරොත්තු වෙනවා. அவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறார். ඔබ හැම කෙනාගේ ජීවිතේම හාස්කමක් විය යුතුයි. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமானதாய் மாறுவது முக்கியம். මෙතනට එන හැම කෙනෙක්ගේම ජීවිතයේ හාස්කමක් වෙන්නේ. இந்த இடத்துக்கு வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அற்புதமானதாய் மாற வேண்டும். සුවවීම සිද්ධ වෙන්න ඕනේ. அங்கே சுகம் கிடைக்க வேண்டும், විදීම් වෙන්න ඕනේ. அங்கே மீட்பு ஏற்பட வேண்டும், ගැලවීම සිදු වෙන්න ඕනේ. ரட்சிப்பு நடக்க வேண்டும், ආර්ථික හාස්කම් වෙන්න ඕනේ. பொருளாதார அற்புதங்கள் நடக்க வேண்டும், සුභාරංචිය ප්‍රකාශ වෙන්න ඕනේ. சுவிசேஷம் அறிக்கை செய்யப்பட வேண்டும், කැඩුනා වූ බිඳුනා වූ සිත් සුව වෙන්න ඕනේ. ஆமென். உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இருதயம் அங்கே சுகமாக்கப்பட வேண்டும், ඒ මදින ලබවු නිදහස් වෙන්න ඕනේ. கட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஆமென். මේ සභාවට එන හැම කෙනෙක්ම යේසුස් වහන්සේට ප්‍රේම කරන්න ඕනේ. இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்ய வேண்டும். මේක තමයි තමගේ කල්පනා වෙන්න ඕනේ. இதுதான் உங்களுடைய யோசனையாய் இருக்க வேண்டும். තේරුණා? நான் சொன்னது புரியவில்லை. මොනවද කිව්වේ? நான் என்ன சொன்னேன்? මේක තමයි තමගේ කල්පනා වෙන්නේ. இதுதான் உங்களுடைய யோசனையாய் இருக்க வேண்டும். අද ගොඩක් වෙලාවකට තමන් ඔහේ சில நேரத்துல இன்னைக்கு நாங்க ஏனோ தானோன்னு இருக்கோம். ස්වාමීන් වහන්සේ හාස්කමක් වෙන්න ඕනේ. කිදෙනෙක් එමාවත් මෙතන. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொன்னீங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போட வந்தீங்க. නිකන් අද උස්සන්න එපා. சும்மா கையை தூக்க வேண்டாம். අවංකව உண்மையா ස්වාමීන් වහන්සේ හාස්කමක් වෙන්න ඕනේ. கர்த்தாவே இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், මගේ ජීවිතයම වෙනසක් ඇති වෙන්න. என்னுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் நடக்கணும், තව කාරණා හාස්කමක් වෙන්න ඕනේ. இன்னும் யாருக்காவது ஒரு அற்புதம் நடக்கணும். අද වේදනාවෙන් ප්‍රශ්නෙන් කරදරෙන් ඉන්නව මිනිස්සු බොහෝයි. இன்னைக்கு வேதனையோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஜனங்கள் ஏராளம். මෙතන ප්‍රශ්න නැති කෙනෙක් ඉන්නවද? இந்த இடத்துல பிரச்சனை இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? කවුරුත් නැහැ. யாருமே இல்ல. ඇයි? ஏன்? මොදන්න ඔක්කොම ප්‍රශ්න තියෙන්නේ. எனக்கு தெரியும் நிறைய பேர் பிரச்சனையோடு இருக்கிறீங்க என்று. විසඳුමත් මෙතන. பதிலும் இங்கே தான் இருக்கிறது. හalleluya. ஹalleluya. විසඳුම තියෙනවා. பதில் இருக்கிறது. ඔබ විසඳුම ලබන්න කැමති? நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள விருப்பமா? තමයි ඇදහිල්ලෙන් நீங்கள் அந்த விசுவாசத்தோடு විසඳුම ලබන්න පුළුවන්. அந்த பதிலை பெற முடியும். මොකද? ஏனென்றால் දේව රාජ්‍ය මෙතන ක්‍රියාත්මකයි. ஆமென், தேவனுடைய ராஜ்யம் இங்கே செயல்படுகிறது. මම විශ්වාස කරන දේ ඒකයි. போதகர் நம்புகிற காரியம் அதுதான். අපි ඔක්කොම විශ්වාස කරමු. நாங்கள் எல்லாருமே இதை நம்பினால் බරපතල ඇදහිල්ලක් මෙතනට එනවා. ஆமென். ஒரு பாரதூரமான ஒரு காரியம் விசுவாசம் இங்கே வரும். හාස්කම් වෙන්න ප්‍රශ්නයක් නෑ එතකොට. அற்புதம் நடக்காது, தடையா இருக்காது. ඉතින් අපි ලෑස්ති වෙලා ඉන්න ඕනේ. ஆகவே நாங்கள் ஆயத்தப்பட்டு வர வேண்டும். හාස්කමක් දකින්න ඕනේ. கர்த்தாவே இன்னைக்கு நான் ஒரு அற்புதத்தை காண வேண்டும். මම ගොඩක් හාස්කම් දැක්කගෙන. நம்முடைய பாஸ்டர் நிறைய அற்புதங்களை கண்ட ஒருவர், මරණයෙන් මිනිස්සු නැගිටලා තියෙනවා. மரித்தவர்கள் எழும்புகிறதை அவர் கண்டிருக்கிறார். අතපය කොරෝනාවේ ඒ දිගට තියෙනවා. கை கால்கள் முடங்கி இருந்தவர்கள் சுகமாகி நடக்கிறதை கண்டிருக்கிறார். ඉතින් මම දෙවියන් වහන්සේගේ බලය අපි මම දන්නවා. தேவனுடைய வல்லமையை அவர் அறிந்திருக்கிறார். අපි ඔක්කොම මේව විශ්වාස කරන්න පටන් ගත්තා.
நாங்க எல்லாருமே இதே மாதிரி நாங்கள் விசுவாசித்தோமானால் කීදර කියන දේවල් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරලා තියෙනවා. எத்தனை பேர் விசுவாசிங்க தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று එහෙනම් ඇයි කියන්නේ නිකන් මේ මූණ නිකන් මේ දෙයිනිලා. ஏன் அப்போ உங்களுடைய முகமெல்லாம் வந்து அந்த தேசிகா சாறு குடிச்ச மாதிரி உப்பி வீட்டு இருக்கு ආ සීතල. குளிர் அதிகமா இருக்கிறனால නිදහසට නම් කරුණු කොහෙන්ද හොයාගන්න. சாப்பிட்டு போக சொல்றதுக்கு நான் நிறைய ඒක காரணம் தேடி ජීවිතේ வந்தோம். බැහැලා තියෙන නිදහසට කරුණු හොයන්න. அது நாங்க அப்படி சொல்லி எங்களோட வாழ்க்கையில நல்லா ஊறி போயிருக்கோம். ඒ නිසා ஆகவே අපි දෙවියන් වහන්සේට අපි නිදහසට කරුණු කියනවා. தேவனுக்கு நாங்க சாட்டு போக்கு சொல்றோம். ඇයි මට එන්න බැරි වුනේ? ஏன் எனக்கு வர ඇයි මම முடியல? යාඥා කරේ නැත්තේ? ஏன் நான் ஜெபிக்க ඇයි முடியல? මම විශ්වාස කරේ නැත්තේ? ஏன் நான் நம்பவே இல்ல? ලොකු කතාවක් අපි කියනවා. பெரிய கதைகளை பேசுறோம். නෑ. උන්වහන්සේ අදත් හාස්කම් කරනවා. ஆமென். இன்றும் அவர் அற்புதம் செய்கிறார். හalleluya. Hallelujah. දැන් අපි නැගිට සිටිමු. இந்த காலை வேளையில் நாம் யாவரும் எழுந்திருப்போம்.